வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் காமி ஆராப்தி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமி மேலே பார்த்திங்கன்னா ஊழல் வழக்கு நிறையா இருக்குது. அந்த வழக்கை தூசி எடுக்க பார்த்திங்கன்னா டெல்லி முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா ஒன்றிணைந்த அதிமுகவுக்கும் பார்த்திங்கன்னா ஒத்து வரல, பாஜக அதிமுக கூட்டணிக்கும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வரமாட்டார். முதல் என்ன சொன்னார், அண்ணாமலை பார்த்திங்கன்னா மாநில தலைவர் பொறுப்பில் வந்து நீக்கினா நான் வரேன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ நீங்கள் மொதல் கூட்டணி வாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை மாற்றுற விஷயமா பேசலாம்னு சொல்லிட்டு பாஜக சொல்ல, எடப்பாடியை பார்த்தீங்கன்னா நீக்குங்க, மாற்றுங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கூட்டணிக்கு வர்றோன்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்ல, எடப்பாடி பழனிசாமியில் ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லை. மாற்றிடுவார், மாற்றிட்டு அப்புறம் வரமாட்டார். இந்த வேலையை பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமி நம்பவே இல்லை. இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, எங்கள் கட்சியில் உள்ள ஒரு மாநில தலைவரை மாற்றுறதுக்கு நாங்கள் தான் முடிவெடுக்கணும். உங்கள் கட்சியில் நீங்கள் பொதுச்செயலாளரை மாற்றினா தான், அதாவது எடப்பாடி பழனிசாமி பதவியை விட்டு போனால் தான் நாங்கள் கூட்டணிக்கு வருவோம்னா நீங்கள் ஒத்துக்குவீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. திருப்பியும் ஒரு சான்ஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த நம்மளுக்கு திரும்ப தமிழக பாஜக தலைவரில் பார்த்திங்கன்னா அண்ணாமலை மேல் படிப்புக்காண்டு போயிருக்காரு. ஒரு குழு போட்டிருக்காங்க 6 பேர், எச் ராஜா, நம்ம திரும்ப ராம சீனிவாசன் சொல்லிட்டு. ஸோ இப்படி இவங்க போடுறதுக்கால இவங்க போய் பேசுவாங்க அதிமுகவோட. ஸோ ஒத்து வந்தால் இவங்க பார்த்திங்கன்னா நல்லா செயல்பட்டுருக்காங்க சொல்லிட்டு அடுத்த மாநில தலைவராக இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க, அந்த 6 பேரில் ஒரு நபருக்கு. அப்படி இவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த முயற்சி எடுக்க தோல்வியில் முடிஞ்சுன்னா திருப்பியும் தமிழக பாஜக தலைவராக பார்த்திங்கன்னா 2026 வரைக்கும் பார்த்திங்கன்னா அண்ணாமலை தான் தொடருன்றது உறுதியாக பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க. இதை விட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து எல்லாருக்கும் ஒரு வருத்தம். தமிழிசைக்கு, வானதி சீனிவாசனுக்கு, நயினானந்தன் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குழுவில் இடம் பெறலான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குழுவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மன வருத்தங்கள் இருக்குது. நிறைய பேர் வந்து சீனியர்களை வந்து பிஜேபி தவிர்த்துடுச்சா அப்படின்ற மாதிரி. இன்னொன்று அந்த குழுவில் கூட பார்த்திங்கன்னா எதிரும் புதிருமாக இருக்கவங்கள தான் தூக்கி போட்டிருக்காங்க. ஸோ எச் ராஜாவுக்கு பிடிக்காதவங்கள தூக்கி அங்கே போட்டிருக்காங்க. இந்த குழுவில் பார்த்திங்கன்னா அந்த 6 பேருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்காது. அதனால தான் இந்த 6 பேரை வந்து பார்த்திங்கன்னா டெல்லி செலக்ட் பண்ணிக்கிறாங்க. இல்லை, டெல்லி கிடையாது, அண்ணாமலை தான் செலக்ட் பண்ண தான் சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாகவே அண்ணாமலை செலக்ட் பண்ணி தான் டெல்லி கொடுத்துருக்காரு. டெல்லி பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுத்து அனுப்பிச்சதுக்காக சொல்கிறாங்க. இன்னொரு சில விஷயங்களை பார்த்திங்கன்னா அதிமுகவில் இனி வந்து பெரிய லெவலில் தேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி டிடி தினகரன் சொல்லியிருக்காரு. 2026 பார்த்திங்கன்னா கட்சியே இருக்காதுங்கன்ற மாதிரி. அதே மாதிரி திவாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு தலித்தை வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஆக்க நாங்கள் வந்து முயன்றோம், ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி. இது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப முதலமைச்சர் ஆனார். அவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அந்த கான்ட்ராக்ட் பேஸில் வந்து எப்படி வந்து எல்லாரையும் சமாளித்தார்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, அவர்கிட்ட ஒரு இலாக்கா இருந்துச்சு, ஹைவேஸ் இலாக்கா. ஹைவேஸ்னாலே பெரிய பணம் புழக்கிற இடம். ஸோ கான்ட்ராக்டர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா டச்சில் இருந்திருப்பார். இவரால் பணம் புரட்ட முடியாட்டியும் அந்த ஹைவேஸ் விட்ட அவங்க கான்ட்ராக்டராக சொல்கிறாங்க, நான் முதலமைச்சரானா உங்களுக்கு நிறையா பண்ணுவேயா அப்படின்ற மாதிரி அவங்க வாரி இறச்சிட்டாங்க. அதில் தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சமாளிச்சிருக்காரு. வேறு யாருனாலையும் பார்த்திங்கன்னா சமாளிக்க முடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதையும் ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து சமாளித்தார்னா அந்த ஒரு இலாக்கானால தான் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த அதிர்ஷ்டமும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தேடி வந்துருச்சுன்னே சொல்லலாம். ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரையும் செங்கோட்டையின் பேர் அடிபட்டுச்சு, அதெல்லாம் பார்க்க பண்ணுச்சு. இன்னொரு விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம தனபாலை பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக வந்து முன்னேற்றம்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முயற்சி பண்ணதாக சொல்கிறாங்க. ஆனால் பெரிய லெவலில் பலன் தரல. சரி, எதிர்க்கட்சி தலைவராச்சும் ஒரு பலன் தரலன்னு இருக்கே, அவைத்தலைவராச்சும் உட்கார வைக்கலான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்குமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒத்துரல. கடைசியாக பார்த்திங்கன்னா அவருக்கு அமைப்பு செயலாளர்ன்ற ஒரு பதவி, அவருக்கு ஏற்கனவே அமைச்சர் இருந்திருக்காரு, சபாநாயகராக உட்காந்துருக்காரு, இப்படி ஏகப்பட்ட பதவிகளை பார்த்திங்கன்னா உட்காந்துருந்தாலுமே அவருக்கு எதிர்க்கட்சி தலைவருக்கு பதவிக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தகுதியான நபர் அவர். அதே மாதிரி வந்து இப்போ அவைத்தலைவருக்கும் மிக திறமையான நபர். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிற நபர், எந்த ஒரு கான்ட்ரவர்சிலையும் மாட்டினது கிடையாது. ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள், ஜெயலலிதாவின் நன்மதிப்பு பெற்றவர் தனபால். ஸோ இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸே சொல்லியிருந்தார், நம்ம 2 பேரும் முதலமைச்சராக ஆகிட்டோம், ஸோ அதனால் பார்த்திங்கன்னா தனபாலை தூக்கி எதிர்க்கட்சி தலைவராக போகலான்ற மாதிரி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த ஒத்துக்காட்டி ஓபிஎஸ் சசிகலா இணைக்கிறதுக்கு ஒத்துக்காட்டி அவரோட வழக்கு பார்த்திங்கன்னா தூசிச்சிட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா அவரோட சம்மந்தியோட வழக்குகள் பார்த்திங்கன்னா தூசி தட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஸோ கர்நாடகாவில் ஏகப்பட்ட வழக்குகள் அப்படியே புதஞ்சு கிடக்குது அவர் வழக்குகள்னு சொல்லிட்டு. ஸோ அதை எடுத்தால் பார்த்திங்கன்னா மனுஷன் ஆடி போயிடுவார் அப்படின்ற விஷயந்தான் இப்போ எல்லாருமே பேசும் பொருளாக இருக்குது. அவர் மனுக்கும் சிக்கல் தரும்ன்றாங்க. ஸோ இப்படி இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் தர விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா தூசி தோட்டி எடுக்க போகிறாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நம்மளுக்கு தெரியும் சீனியர் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா சிவி சண்முகம், எஸ்பி வேல்மணி இவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கணும் வகையில் பார்த்திங்கன்னா நியூஸ் டேல பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அவரோட நியூஸை வந்து போடுறதில்ல, அப்படியே போட்டால் லேட்டாக போடுறது. என்ன சிவி சண்முகம், எஸ்பி வேல்மணி இவங்க நியூஸை தான் போடுறது. அப்படியும் நெருக்கடி கொடுத்து பார்த்தாச்சு. எடப்பாடி பழனிசாமி சண்டைக்கு வர மாதிரி தெரியல. சண்டைக்கு வந்தால் தானே இப்போ கலவரமாகி 2 அணியாக பிரியும். அந்த மாதிரி எதுவுமே வந்த மாதிரி தெரில. ஆனால் வந்து செயற்குழு கூட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே அமைதியாக முடித்தார். அதுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பிளாக்கு அவர் செயற்குழு கூட்டம் அங்கிட்டு நடத்த பொதுச்செயலன்னு சொல்லிட்டு இணை ஒருங்கிணைப்பாளன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பொதுச்செயலர் வழக்கில் போய் எழுதி கொடுத்து வர அவர் இணை ஒருங்கிணைப்பாளன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்காங்க. இந்த நாளில் அவரே இணை ஒருங்கிணைப்பாளர் ஒத்துக்கிட்டாரு. அதனால இந்த பொதுச்செயலன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா செயற்குழு நடத்தினா நீங்கள் ஏற்றுக்காதீங்கன்ற மாதிரி புகழேந்தி பார்த்திங்கன்னா ஒரு புகார் மனு போட. ஸோ கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா அவர் சுற்றி இருக்க நெருங்கிய வட்டத்தில் இருக்க எல்லாரையும் சமாளிக்கிற ஒரு சூழ்நிலை வருது. அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நிம்மதியாகவே இல்லைன்ற தெளிவாக தெரியுது. ஸோ மாவட்ட செயலாளருக்கு அவருக்கு மாவட்டத்தில் இருக்க சேலம், இளங்கோன் போன்ற நபர்களாச்சும் பார்த்திங்கன்னா உண்மையாக இருக்கானான்னு கேட்டிங்கன்னா அவங்களுமே இல்லைன்ற மாதிரி தான் தோணுது. ஏன் பார்த்திங்கன்னா எடப்பாடியை தற்கொலை சொன்னால் இந்நேரம் வந்து அதிமுக கொந்தளிச்சிருக்க வேணாமா. ஆனால் பார்த்திங்கன்னா மதுரையில் நம்ம திரும்ப உதயகுமார் விட்டு ஏதோ போராட்டம் நடத்துகிறாரு. மத்தபடி யாருமே பார்த்திங்கன்னா அந்த போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ சேலத்துலேயும் எங்கேயும் நடத்தவே இல்லை. இதனாலவே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதிருப்தி ஆகிட்டார். ஸோ ஒரு அதிருப்தியில் இருக்கா தெரிஞ்சாச்சு இது ஏதாவது போராட்டம் பண்ணணும், எதுவுமே பண்ணவே இல்லை. இப்போ இருக்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நல்ல விஷயம்னா 3 மாதம் தொல்லை இல்லைன்றது தான். ஏன்னா அண்ணாமலை லண்டன் போயிட்டார். ஆனாலுமே அது பார்த்திங்கன்னா பற்றி எரிஞ்சிட்டு தான் இருக்குது. இன்னொரு விஷயமே தான் பார்த்திங்கன்னா எல்லாம் காமெடி. எடப்பாடி பழனிசாமியை தற்கொலைன்னு சொன்னதுக்கு வந்து அதிமுகவினர் போராட்டம் பண்ணலை. அதுவே கோவத்தில் எடப்பாடி இருக்கார். இங்கிட்டு பாஜகவினர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கங்கே கும்பலாக கூடி எடப்பாடியையும் சசிகலா புகைப்படத்தை வந்து எரிக்க வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னையா இது சம்மந்தமே இல்லை. சரி எடப்பாடியாச்சும் பார்த்திங்கன்னா பாஜகவினர் எரிக்கிறாங்கன்னா சசிகலா புகைப்படத்தை எதுக்கு எரிக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. அது யாருக்குமே தெரியல. சசிகலா மட்டும் கிடையாது, டிடி தினகரன், ஓபிஎஸ் இவங்க போடும் புகைப்படத்தையும் எடுக்கிறாங்க. ஸோ இவங்க எரிக்கிற பார்த்தா ஒன்றிணைந்த அதிமுக இவங்களே பார்த்திங்கன்னா அந்த சண்டையில் உருவாக்கி வச்சுருவாங்க போல, அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் ஒரே கட்சியை சேர்ந்தவங்க தான்ன்ற மாதிரி அவங்க இந்த புகைப்படத்தை எரிக்கிறனாலையும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ், சசிகலா இவங்கெல்லாம் வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க. நம்ம அதிமுகன்றதை பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒன்றிணைச்சி எரிக்கிறாங்க நம்மளை அப்படின்ற மாதிரி தான் டோனில் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.